இன்றைய முக்கிய நிகழ்வுகள். துளி நன்மை கூட கிடைக்காத மக்கள் விரோத மோடி பட்ஜெட். திமுக எம்எல்ஏ அனிபால் கென்னடி தாக்கு. புதுச்சேரி திமுக துணை அமைப்பாளரும் உப்பளம் தொகுதி எம்எல்ஏவுமான அனிபால் கென்னடி மத்திய பட்ஜெட் குறித்து வெளியிட்ட அறிக்கை. கடந்த 4 ஆண்டுகளாக தேசத்தின் பொருளாதார வளர்ச்சி மோடி அரசு எதிர்பார்த்தது போல இல்லை. ஏற்றுமதி குறைந்து இறக்குமதி அதிகரித்ததால் நமது ரூபாயின் மதிப்பும் வீழ்ச்சியடைந்துள்ளது. தேர்தல் நேரத்தில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் சொன்னதைப் போல வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இளைஞர்கள் தவிக்கின்றனர். அவர்கள் தீவிரவாதம், திருட்டு, கொலை, கொள்ளை போன்ற குற்ற செயல்களை ஈடுபடும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் 2025-26ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் அவர்களுக்கு பயம் தரும் திட்டங்கள் ஏதாவது இருக்குமா என எல்லோரும் காத்திருந்தனர். எப்பொழுதும் போல ஏமாற்றத்தை தந்து அகமகிழ்ந்து இருக்கின்றார் மோடி. தமிழகத்தில் பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு தளபதியார் அரசு செய்து வரும் நன்மைகளைப் போல ஒரு சில திட்டங்களை கூட அறிவிக்காமல் போக்கு காட்டி இருக்கின்றது மோடி அரசு. பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் அள்ளி கொடுத்து விட்டால் போதும், அரசு நிலையாக இருக்கும். அதனால் பாஜகவும் RSSம் அதன் கொள்கைகளை நாடு முழுவதும் விரிவுபடுத்தலாம். கடந்த 10 ஆண்டில் நாட்டு மக்களை ஏமாற்றியது போல இனிவரும் காலத்திலும் ஏமாற்றலாம் என்ற சிந்தனையோடு ஒரு பட்ஜெட்டை கடமைக்கு படித்து முடித்திருக்கின்றார் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன். 8 ஆண்டுகளாக பட்ஜெட் படிக்கின்றாராம். எந்த பயனும் மக்கள் அனுபவிக்கவில்லை. நாட்டை நாசகர சக்திகளிடம் கொடுத்து விட்டோமோ என்று மக்கள் பயப்பட துவங்கி உள்ளனர். புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரி ஆக்குவோம் என்று சொல்லிவிட்டு போன பிரதமர் சுடுகாடாக்காமல் விடமாட்டார் போல. மத்திய பட்ஜெட்டில் ஒரு நல்ல விஷயமும் புதுச்சேரிக்கு கிடைக்கவில்லை. நடுத்தர மக்களுக்கு வரி விலக்கு செய்து விட்டதாக தம்பட்டம் அடிக்கின்றது பாரதிய ஜனதா. மொத்தமே 2 கோடி மக்கள்தான் வருமான வரி செலுத்துகின்றனர். மீதி 138 கோடி மக்களுக்கு பட்டை நாமம் போட்டுவிட்டு 2 கோடி மக்களுக்காக ஒரு அரசு நடைபெற வேண்டுமா என மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வரும் 2026இல் புதுச்சேரியில் மீண்டும் பாஜக NR காங்கிரஸ் கூட்டணி அரசு கண்டிப்பாக வராது. அதற்கான முன்னோட்டத்தை இந்த பட்ஜெட்டில் பிரதமர் மோடியும் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் சேர்ந்து செய்து முடித்திருக்கின்றார்கள். அதேபோல தமிழ்நாட்டில் தளபதியார் முதல்வர் தலைமையில் இந்தியா கூட்டணி 2026 தேர்தலில் மகத்தான வெற்றி பெறப்போகின்றது. மீண்டும் ஒரு தோல்வியை பாஜக கூட்டணி பரிசாக பெறப்போகின்றது. புதுச்சேரியில் மீண்டும் திமுக அரசு வரப்போகிறது. உதயசூரியன் மீண்டும் உதிக்கப் போகிறான் என்பதற்கு இந்த பட்ஜெட் தாக்கல் செய்தமைக்கு மத்திய அரசுக்கும் மோடிக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள 10 லட்சம் கொள்ளளவு கொண்ட புதிய நீர்த்தேக்க தொட்டி மற்றும் அப்பகுதியில் 12 கோடி மதிப்பீட்டில் புதிய சாலை பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்கு உட்பட்ட முத்தரையர் பாளையம், சாரணப்பேட்டை மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மக்கள் பயன்பாட்டிற்காக 10 லட்சம் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் குடிநீர் இணைப்புகள் மற்றும் சாலை மேம்பாட்டு பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். சுமார் 12 கோடி மதிப்பிலான இந்த திட்டத்தை துவக்கி வைத்தும் பணிகளை துவக்கியும் வைத்தார். இந்த விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம் உள்ளிட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திலாஸ்பேட்டை அருள்மிகு தளிஞ்சை காளியம்மன் திருக்கோவிலில் பெருங்குடம் முழக்கு விழா நாளை நடைபெற உள்ளது. புதுச்சேரி திலாஸ்பேட்டை அருள்மிகு தளிஞ்சை காளியம்மன் திருக்கோவிலின் பெருங்குடம் முழக்கு விழா நாளை நடைபெற உள்ளது.
இதனை ஒட்டி கும்பாபிஷேக நிகழ்வானது தை மாதம் 18ஆம் தேதி முழு முதல் கடவுளாகிய விநாயகரை வழிபட்டு கணபதி வேள்வியுடன் நிகழ்வு துவங்கியது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது. முதல் கால வேள்வி, 2ஆம் கால வேள்வி மற்றும் 3ஆம் கால வேள்வி நிறைவடைந்து இன்று 4ஆம் கால வேள்வி பூஜை துவங்கியது. இதன் பிறகு பல்வேறு அபிஷேகம் ஆராதனை நடத்தப்பட்டு அஷ்டபந்தன மருந்துகள் சாத்தப்பட்டு நாளை தலிஞ்சை காளியம்மனுக்கு கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ளது. தொடர்ந்து பரிவார தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ளது. இன்று நடைபெற்ற 4ஆம் கால வேள்வி பூஜையில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இருபத்தி 25 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து வரும் புதுச்சேரி அனிதா நகரை சேர்ந்த பிரபல தாதா கருணா வருகின்ற 17ஆம் தேதி விடுதலையாகின்றார். புதுவை முதலியார்பேட்டை அனிதா நகரை சேர்ந்தவர் கருணா. வயது 50. பிரபல தாதாவான இவர் மீது 18 வழக்குகள் உள்ளன. 1997இல் நடந்த கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று 1998 முதல் காலாப்பட்டு மத்திய சிறையில் தண்டனையை அனுபவித்து வருகிறார். இவர் நன்னடத்தை அடிப்படையில் விடுதலை அளிக்க கோரி புதுவை அரசிடம் கோரிக்கை மனு அளித்திருந்தார். ஆயுள் தண்டனை காலம் முடிந்தும் சுமார் 25 ஆண்டுகள் சிறையில் இருந்து வந்த கருணா விடுவிக்க கோரி சுப்ரீம் கோர்ட்டில் ரிட் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் பிரபல தாதா கருணாவின் நியாயமான கோரிக்கையை ஏற்றது. கருணாவை விடுதலை செய்ய சாதக பாதகம் குறித்து புதுவை அரசின் உயர்மட்ட கமிட்டி விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டது. கருணா விடுதலை குறித்த இறுதிக்கட்ட விசாரணை ஜனவரி 17ஆம் தேதி நடைபெறும் எனவும் அறிவித்திருந்தது. இதனை நேற்று முன்தினம் 30ஆம் தேதி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டு கருணாவின் விடுதலை குறித்து விவாதிக்கப்பட்டது. இதில் தலைமை செயலர் சரத் சவுகான், டிஜிபி ஷால்னி சிங், ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி கமிட்டியில் இருந்தனர். பிரபல தாதா கருணாவை விடுதலை செய்வது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. மேலும் கூட்டத்தில் விடுதலை குறித்து எடுக்கப்பட்ட முடிவை வருகின்ற 7ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்கின்றார்கள். பின்னர் வருகின்ற 17ஆம் தேதி பிரபல தாதா கருணா மற்றும் இவருடன் மற்றொரு ஆயுள் தண்டனை கைதியான வெங்கடேசன் ஆகிய 2 பேரும் விடுதலையாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் ஆலங்குப்பம் ஆரோவில் பகுதியில் நடந்த மாபெரும் காய்கறி, கிழங்கு மற்றும் விதை திருவிழா வெளிநாட்டவரை வெகுவாக கவர்ந்தது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள ஆலங்குப்பம் பகுதியில் ஆரோவில் இசை அம்பலம் பள்ளி மற்றும் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டம் இணைந்து ஆரோவில் பகுதியில் மாபெரும் மரபு காய்கறி, கிழங்கு மற்றும் விதை திருவிழா 2வது முறையாக நடைபெற்றது. புதுச்சேரி, திருச்சி, மதுரை, கோவை, கடலூர், விழுப்புரம், பண்ருட்டி போன்ற பகுதிகளில் இருந்து 200 விவசாயிகள் பங்கேற்று மரபு காய்கறி, கிழங்கு மற்றும் விதைகளை காட்சிக்கு வைத்ததுடன் பரிமாறிக்கொண்டனர். மேலும் மாடித்தோட்டம் அமைத்தல், விதைப்பந்து, செயல் விளக்கம், நூற்றுக்கணக்கான நாட்டு ரக காய்கறி விதைகள், இயற்கை இடுபொருட்கள், மரபு விதை பகிர்வு, பாரம்பரிய உணவுகள், கைவினை பொருட்கள் மற்றும் மரபு விதைகளின் கண்காட்சி, கருத்தரங்கம், கலை நிகழ்ச்சிகள் ஆகியவை இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. இதனை ஏராளமான வெளிநாட்டவர் கண்டு பயன் பெற்றதுடன் விதைகளையும் வாங்கி சென்றதுடன் அடிக்கடி விதை திருவிழா நடத்த வேண்டும் என்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆரோவில் இசை அம்பலம் பள்ளி மற்றும் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். எல்லாமே டிஃபரெண்டா நான் சைஸ் வரையா இங்க எங்களுக்கு வந்து வர்க் அங்க ஆர்கே டிஃபரெண்ட் பயிர் நல்லா பார்த்துட்டதுக்கு அப்புறம் கம்பட்டை பொரியல் செஞ்சுலாங்க நான் சைஸ்
செய்யணும். ஒரு பெரிய கூடையில அப்ப அவங்ககிட்ட ஒரு பயம் இருக்கா, அவங்களோட பழகுல எதுவும் தப்பு இருக்குன்னு இன்னும் சுவையே இல்லை. அடிப்படையா சாப்பிட்டவங்க மற்ற காய்கறி சாப்பிட்டா சுவையே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனா நீங்க யாரும் நாட்டையில வந்து சாப்பிட்டீங்க வெளியே அதிகமா மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் ஆலயத்தில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு சித்தி விநாயகர் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சிவ சுப்பிரமணியர் சுவாமி ஆலயத்தில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது. இதில் திருக்கயிலாய பரம்பரை மயிலம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீமத் சிவஞான பால சுவாமிகள் திருக்கரங்களால் மகா திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் ஊர் பொதுமக்கள் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் முக்கிய நிகழ்வாக கடந்த வெள்ளியன்று காப்பு அணிவித்தல், கோபூஜை, கணபதி வேள்வி, திருமகள் வழிபாடு, திருக்குடங்களில் அருள் ஆற்றல், எழுந்தருள் நிகழ்ச்சி, முதல் கால யாக பூஜையும், இரண்டாம் கால யாக வேள்வியும், மூன்றாம் கால வேள்வியும், மலர் அர்ச்சனை, திருமுறை விண்ணப்பம், பேரொளி வழிபாடு நடைபெற்று இன்று காலை 4ஆம் கால யாக வேள்வி நிறைவு செய்து சிறப்பு அர்ச்சனைகளுடன் பூரண ஆகுதி செய்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து விமான கலசங்களுக்கு குடமுழக்கு மற்றும் கருவறை தெய்வங்களுக்கு குடமுழக்கு, மகா அபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை காட்டேரிக்குப்பம் ஊர் கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் ஜிஎன் பாளையத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஜிஎன் பாளையத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன், ஸ்ரீ ஐயனார், ஸ்ரீ பிடாரி அம்மன் ஆலயத்தில் திருக்குட முழக்கு நன்னீராட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் முக்கிய நிகழ்வாக கணபதி வேள்வி, கோபூஜை, விமான கலச குடமுழக்கு, கும்பாபிஷேக விழாவில் கிராம மக்களும் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்த ஆலயத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள், திமுக நிர்வாகிகள் உட்பட ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருப்பணி கமிட்டி தலைவர் ராமசாமி, கோவில் நிர்வாக அதிகாரி அன்பழகன், கோவில் நிர்வாக உறுப்பினர் காத்தவராயன் மற்றும் திருப்பணி கமிட்டி உறுப்பினர்கள், உபயதாரர்கள், கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். அண்ணா எல்லாம் புண்ணியாதீங்கண்ணா, அவரு மட்டும் புண்ணிட்டோம். தொகுதிக்கு உட்பட்ட சன்னியாசிக்குப்பம் இந்திரா நகர் பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டதால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு பாஜக நிர்வாகிகள் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட சன்னியாசிக்குப்பம் கிராமம் இந்திரா நகர் பகுதியில் நேற்று இரவு திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் சசிகுமார் பச்சையம்மாள் என்பவரது வீடு திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதில் வீட்டில் உள்ள பொருட்கள் தீயில் கருகி நாசமானது. இதனையடுத்து பாரதிய ஜனதா கட்சியின் திருபுவனை தொகுதி தலைவர் அமரேஷ் தலைமையில் ஊர் முக்கியஸ்தர்கள் VS வெங்கடேசன் முன்னிலையில் தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேரில் சென்று பார்வையிட்டு ஆறுதல் கூறி
உணவுப் பொருட்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கிளை தலைவர் குணசேகரன், பெருமாள், ஸ்டீஃபன் ராஜ், தொகுதி இளைஞரணி துணைத் தலைவர் சிவராமன், உறுப்பினர் விஜி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் குமணன், தலைவர் வேலு, திருபுவனை தொகுதி விவசாய அணி ஜெயமூர்த்தி, ராஜ்குமார், கிளை தலைவர் ஐயப்பன், கோகுல், வீரப்பன், மனோகர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். ஏம்பலம் தொகுதியின் காங்கிரஸ் கட்சி நிர்வாகியும் சமூக சேவகருமான மோகன்தாஸ் அவர்களின் பிறந்தநாள் விழா கோர்க்காடு பகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியின் காங்கிரஸ் கட்சி நிர்வாகியும் சமூக சேவகருமான மோகன்தாஸ் அவர்களின் 48வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கரிக்கலாம்பாக்கத்தை அடுத்த கோர்க்காடு கிராமத்தில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. முன்னதாக இந்த பகுதியில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தினை மோகன்தாஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார். மேலும் இவ்விழாவில் காங்கிரஸ் கட்சியின் தெற்கு மாவட்ட தலைவர் குமணேசன், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் குமரன் மற்றும் நிர்வாகிகள் ஆறுமுகம், பக்கிரிசாமி, பச்சையப்பன், பதஞ்சலி சிவா, லிங்கேசன் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து இந்த பகுதியில் 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் வேளாண் அறிவியல் கல்லூரியின் சார்பில் இளநிலை மாணவர் ஊரக வேளாண் பயிற்சி முகாம் எரிப்பாக்கம் கிராமத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் கீழ் செயல்படும் வேளாண் அறிவியல் கல்லூரியின் சார்பில் இளநிலை மாணவர் ஊரக வேளாண் பயிற்சி முகாம் எரிப்பாக்கம் கிராமத்தில் கடந்த 25ஆம் தேதி முதல் நடந்து வருகின்றது. இதில் வேளாண் கல்லூரி மாணவிகள் லக்ஷயா, லீலா, சங்கரி, மீனாட்சி, சூர்யா, பிரியங்கா, நிவேதா, பூஜா, பிரியதர்ஷினி, சா பிரியங்கா, ராஜ மீனாட்சி, ரமா தேவி, சாதனா ஆகியோர் எரிப்பாக்கத்தில் தங்கி அப்பகுதியில் ஊரக வேளாண் பயிற்சி முகாம் மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கிராமப்புற பங்கேற்பு மதிப்பீடு நிகழ்ச்சி கரியமாணிக்கத்தில் நடைபெற்றது. கரியமாணிக்கத்தில் உள்ள விவசாய பண்ணையின் கீழ் வரும் அரசு கட்டிடங்கள், பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் எங்கெங்கே அமைந்துள்ளது என்பதை வரைபடம் மூலம் காண்பித்தனர். விவசாயிகள் மற்றும் கிராம பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளையும் வரைபடத்தில் தெரிவித்தனர். இதில் வேளாண் அலுவலர் திருநாடன் மற்றும் சக அலுவலர்கள் இந்நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ராவ் கெலுஸ்கர், திட்ட பொறுப்பாளர் டாக்டர் திருமலை அவர்களின் அறிவுறுத்தலின்படி இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.